வணக்கம். சின்ன சின்ன அசைவு, எழுத்து அசைவு, சொல் அசைவு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தமிழ் வந்து ஒரு விஞ்ஞான மொழியா நம்ம சிவன் கொடுத்திருக்கிறாரு. இது ஒலியியல் சிலபிக் அசைவுகள் வந்து ஒரு நுண்ணறிவு நம்ம பிரெயின் வேவோட அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு பெரிய சக்தியாயிடும். நோயின்னு சொல்லும்போது அந்த நேசல் ஸ்டாப் ஆயிடுது. அப்ப அந்த பிரெத் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது எனர்ஜி போயிடுது. நேசல் ஸ்டாப்னால எனர்ஜி சிங்க் ஆயிடுது, எல்லாமே மாறி போயிடும். திருப்பி அதேதான். Why this matters? Certain mantras heal, certain words disturb. ஆனா தமிழே மந்திரம் தான். தமிழ சொன்னாலே, தமிழ்ல பேசினாலே அது எல்லாமே நடந்துரும். நிறைமலர் மாந்தர் மொழிய சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முருகன் சொல்றது மந்திரம். முருகன்ற பேரை சொன்னாலே மந்திரம். முருகன்ற பேரை சொன்னாலே நம்மளுக்கு வந்து பெரிய மந்திரம் தான். எங்க ஐயாவோட பேர் வந்து முருகப்பன். எங்க ஆயா வந்து காய்கறி கடைக்கு போயிட்டு அந்த மரத்துக்காய் தா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மரத்துக்காயமா? எல்லாமே மரத்துல காய்க்கிறதானேன்னு. முருங்கைக்காய்னு சொல்லாம ஐயா பேர் முருகப்பனால முருங்கைக்கான்னு சொல்லாம மரத்துக்காய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து அந்த முருங்கைக்காயை சொல்லியிருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய மந்திரம். அதுக்குதான் அந்த பேரே வைக்கிறாங்க. முருகனோட பேரை நமக்கு திரும்பி திரும்பி வச்சுக்கிறதுக்கு காரணமே அந்த அந்த பேரை சொல்லி சொல்லி நம்ம உடம்பு மேன்மை பெறணும் அப்படின்ற ஒரு காரணம். சவுண்ட் கேன் டிஸ்டர்ப், கேன் destabilize, at the same time sound can heal. அதனால நம்ம நல்ல ஒலிகளை தான் நம்ம கேட்கணும், நல்ல ஒலிகளை தான் நம்ம உச்சரிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு டிசார்டர் தான், அறிவும் டிசார்டர் ஆகும், உடம்பு டிசார்டர் ஆகும், நோய்களும் வரும். தமிழ சிவனும் முருகனும் இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு உலகத்தின் சார்பா நம்ம நன்றி சொல்றேன். நான் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழோட அருமை, பெருமை, ஆழம், இறைத்தன்மை இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. தமிழை படிங்க. அது போல ஒரு பெருமையான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாது. யூதன் தமிழ் பேசுறான், சாத்தான் வேதம் ஓதுது. There is no such thing as Hindutva. Hindutva கிடையாது. If you look at Shankaracharya, you look at Ramanujacharya, Madhvacharya, you look at all of the great teachers and poets, look at the Vedas, look at the Puranas, look at all of those texts, you will never find anything about Hindutva. Even the word Hindu is a name that was given by foreigners. In the world, one country alone, there was never any persecution of Jews. The persecution of Muslims in India is a shame. Do not believe the Samyars. Don't believe the swamp them. Nambiya Kurada. It says Nambiya Kurada. Our holy Samyangar, just fake. A real dharma. கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல இவன் தமிழ் பேசுறத,